ஹாய். ஹாய். ஸோ அப்சரா சிஜே, ரம்யா வந்து என்டர் ஆறாங்களாம். இப்ப வரைக்கும் யாரும் என்டர் ஆகல. இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு மேபி வந்து என்டர் ஆவாங்க. இந்த வீடியோல வந்து நாங்க மெயினா வந்து சொல்லணும்னு நெனைக்கிறது வந்து, என்ன நடக்குது அந்த வீட்ல அப்டின்னே தெரியல. செலிப்ரேஷன் வீக்ல வந்து ஜாலியா இருப்பாங்க. என்ன சொல்றது? ஜாலியா இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. போன வாட்டியும் தான் எல்லாரையும் அழ வச்சுட்டு இருந்தாங்க எல்லாரையும். அந்த கண்டஸ்டன்ட்ஸ் இருக்காங்க இல்லையா? ம். கண்டஸ்டன்ட்ஸ் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து இதுவா தான் இருப்பாங்க. வெளியில இருந்து வர்றவங்க வந்து ஏதாவது சொல்லுவாங்க, செட்டு சேருவாங்க. அதுல தான் பிரச்சனை வரும். ஆனா இங்க இந்த 4 பேர் இருக்காங்க பாருங்க. இந்த சபரி, அரோரா, சாண்ட்ரா, விக்ரம். இவங்க கூட்டு கூட்டா உட்கார்ந்து கானா வினோத்தையும், திவ்யாவையும் பேசுறதையே ஒரு பொழப்பா வந்து வச்சுக்கிட்டாங்க. அது முக்கியமா வந்து அரோராவும், சாண்ட்ராவும். ஆமா. அரோராக்கு விக்ரம். வந்து எப்படிலாம் காலி பண்ணணும், ம். எப்படிலாம் வினோத் பேருக்கு டேமேஜ் பண்ணணும் அப்படி. ஆ சபரிக்கு சபரிக்கும், விக்ரம்க்கும் திவ்யாவ கண்டாலே பிடிக்காது. ஆமா. அது வந்து அவரு ஒரு வாய அவரு கோணச்சுக்கிட்டு, அவரெல்லாம் இப்ப வந்து எல்லா டியூட்டீஸும் பாத்தீங்கன்னா, வந்தவங்க நெறைய பேர் வந்து எடுத்துக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப ம். பிரவீன் வந்து காலையில சமைக்கிறதுக்கு வந்து இன்வால்வ் பண்ணாரு. நெறைய பேர் வந்து அவரு இந்த பிரவீன் பாத்திரம் காந்தி கழுவுறது. வந்து நான் உள்ள சூப்பர் டீலக்ஸ் ரூம் போயிருக்கிறேன் ம். அப்படின்னு சொன்னாரு. அப்புறமா நான் சமைச்சு தரேன்னு சொன்னாரு. சோ நெறைய வந்தவங்க வந்து அவங்க எக்ஸைட்மென்ட்டா இருக்காங்க. பட் இவங்கலாம் பார்த்தோன்னா, அதுவும் நோயாளிங்க மாரி படுத்துன்னு இருக்குறாங்க. அதுவும் கானா வினோத் அவர் வந்து அவர் நோயாளி மாரிலாம் இல்ல. அவர் இல்ல, வந்து இல்ல. நான் ரொம்ப அரோராவ பயங்கர சொல்றேன். ஆ அரோரா அரோரா டோட்டலி என்னைக்கு அவங்க இருந்தாங்க. 24 மணி நேரம் பெட்ஷீட் போட அதுக்கு தான் அவர் பேரே ஆயான்னு வச்சிருக்காங்க. இல்ல, இல்ல சீரியஸா இந்த ஒரு வாரம் சாப்பிடறதுக்கு நான் எழுந்துப்பாங்க. இப்ப தான் நோட்டீஸ் பண்றேனா என்னன்னு எனக்கு தெரியல. கேமரா எப்ப காட்டுனாலும் அந்த பெட்ஷீட்ட வந்து மூஞ்சி வரைக்கும் போத்திக்கிட்டு, மூஞ்சி வரைக்கும் போத்திப்பாங்க. ஆ கே மைக்க வாய் இப்படி மட்டும் வச்சுக்கிட்டு மூடாது. வாய் மட்டும் நொ 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 நொன்னு ஊரார குறை சொல்லும். அப்ப வந்து கம்ருதீன் பார்வதி, கம்ருதீன் பார்வதின்னு இவங்கள குறை இல்ல சொல்லிட்டு இருந்துச்சு. இப்பயுமே கமருதீன் பார்வதிலாம் அப்பப்ப வந்துட்டு வந்துட்டு தான் போறாங்க. அவங்க பேசும்போது. இருந்தாலும் வெளில போயிட்டாங்கல்ல. இப்ப வினோத் தான் அவங்க ஃபுல்லாவே வந்து வச்சுட்டு இருக்காங்க. அ வி அ அதுக்கேத்த மாரி வினோத்தும் ஒரு மாதிரி வியர்டா பிஹேவ் பண்றாரு. அவரு கொஞ்சம் வந்து ஹிட் ஓவர் ஆயிடுச்சு. எக்ஸைட்டடா இருக்காரு. அவர் வின் பண்ண போறாருன்றது அவருக்கு தெரிஞ்சிருச்சு. சோ அது வந்து அவர் கொஞ்சம் அதுக்காக காமிச்சுட்டு தான் இருக்காரு. இல்ல ஆனா அதுக்காக அவரு திவாகர பண்றது ரொம்ப அசிங்கமா இருக்கு. அதாவது அப்ப நான் ஒண்ணு எப்படி சொல்றேன். திவாகர் வந்து ஒரு சரியான இரிட்டேட்டிங் கேரக்டர் தான். அவருக்கு அவர் பெருமைய பேசுறதுக்கு தான் அவர் இந்த வீட்டுக்குள்ளேயே வந்திருக்காரு. அவரு பேசிக்கிட்டே தான் இருப்பாரு. அவர் அப்ப எனக்கு கூட அவரு போன தடவ மாரி எனக்கு தெரியல. அவரு ஜாலியா தான் அவர்ட்ட ஜாலியா தான் பேசுறாரு. பேசுறாரு. இல்ல, இல்ல. கிட்டக்க போனாலே இவரு வந்து இல்ல நவுரு. இப்ப வந்து கானா வினோத்துக்கு வந்து தான் வந்து இப்ப பெரிய ஆள ஆ மாரியும், நீ கேவலமானவன். அப்ப வந்து அவரு பிஹேவ் பண்ணிட்டு இருந்தாரு அது மாதிரி. உனக்கு தகுதி ஆ தரம் என்ன இது கிடையாது. வந்து ஆப்போசிட் ரோல்ஸ் ஆயிடுச்சு. ம். கொஞ்சம். அதுதான் சொல்றேன். இப்ப பேசுறது, சண்டை போட்டுக்கிறது கூட தப்பு இல்ல. இவங்களுக்குள்ள ஒரு இது இருக்கும். இவரு கானா வினோத் எப்பயுமே வந்து திவாகர வந்து புல் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாரு. ஜோக்குன்னுவாரு. ஆனா அது ஹிட் பண்ற மாரி தான் பேசுவாரு. ஏன்னா அவருக்கு அவர பார்த்தாலே புடிக்காது. இப்ப வந்து எப்படின்னா, ரொம்ப மட்டம் தட்டுறாரு. அததான் சொல்றேன். இப்ப வந்து நீ இந்த வந்து ரூம்க்குள்ளேயே நீ வராத. ஆ இந்த இடத்துல நீ இருக்காத. வந்தோமா, வேலைய பார்த்தோமா, வீட்டுக்கு போ. அவருக்கு வந்து இவர வந்து வெளியில தொரத்தணுன்ற இதுலயே இருக்காரு. இன்னொன்னு வந்து அ அ நீ வந்து 40 வயசு ஆயிடுச்சு. இனிமே நீ என்னத்த கல்யாணம் பண்ணி குழந்தை பெத்து நீ என்னத்த வந்து இது பண்ண போறன்னு சொல்றது. ரொம்ப இதா இருக்கு. அவரு வந்து திவாகர் கிட்ட மட்டும் தான் ஆனா அது. மத்தவங்க எல்லார்கிட்டயுமே அவர் நல்லா இருக்காரு கானா வினோத். சீரியஸாவே ரொம்ப பிரவீன் காந்தி கிட்ட பேசும்போது நல்லா உட்கார்ந்து கேட்கறாரு. பிரவீன் காந்தி பேசுறது அனைத்தையுமே கேட்கறாரு. பிரவீன் பேசலன்றது இவருக்கு ரொம்ப கடுப்பா இருக்கு. அது அவருக்கு இருக்க தான் செய்யும். அவ்ளோ ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்துட்டு, அவர் பண்றதெல்லாம் இப்பயும் அவர் வராரு. 2 பேரும் ஒரே இடத்துல நின்னாங்கன்னா கூட வந்து என்ன எனக்கு புரியல 2 பேரும் ஹிந்தியில பேசுறாங்க. பார்வதியும், கமருதீனும் ஹிந்தியில பேசுறாங்கன்னு சொல்லிட்டு நீங்க பேசினாரு பிக் பாஸ். இப்ப இவங்க 2 பேரும் ஹிந்தியில பேசுறாங்கன்னா, ஒண்ணு அதெல்லாம் கிடையாது. இது லோக்கல் சென்னை. என்னது ஏதோ வட சென்னை. நாங்க அப்படிதான் பேசுவோம்ன்னு வேற சொல்றாரு. அது எனக்கு ஒண்ணுமே புரியல. வட சென்னையில எல்லாரும் இது ஹிந்திலயா பேசின்னு இருக்கீங்க? நம்மலாம் ஹிந்தி திணிப்புக்கு அகைன்ஸ்டால இல்ல இங்க இருக்குறாங்க. என்னன்னு தெரியல. அவங்க வந்து எல்லாமே தான் பேசுறாங்க. சுப் ரே! அப்புறம் என்னது இது? நெறைய இந்த உருது வேர்ட்ஸ் நெறைய ஆ கலந்திருக்கும். நாஸ்தா தான் சொல்லுவாங்க அந்த பக்கத்துலலாம். இப்ப எனக்கு எங்க அது எங்க தம் பாட்டியோட எங்க ம், பாட்டியோட அக்கா இருக்காங்கல்ல. எனக்கு பாட்டியோட அக்கா. ம். அவங்க வந்துட்டு இருந்தது வந்து இது அது பேர் என்ன? ம். இந்த இடம் ஆந்திரா கூட பார்டரா? சொல்லுவேனே. இல்ல, இல்ல இங்க. ஆந்திரா பார்டர்ல அவங்க அம்மா, அப்பா அப்ப இருந்தாங்களாம். ம். இங்க வந்துட்டு வியாசார்பாடி. ஆ, அதுவும் வட சென்னை தான். ஆ, அவங்க எங்க வீட்ல வந்தாங்கன்னா, "நாஸ்தா துன்தியா?" அப்படி தான் சொல்லுவாங்க. ஆ. எங்களுக்கு புரியாது அப்பலாம். என்ன சொல்றாங்கன்னு. அப்ப எங்க எங்க என்னோட பாட்டி இருப்பாங்கல்ல, அவங்க அது மாரி பேச மாட்டாங்க. ம். இவங்க என்னன்னா, இந்த பாட்டிய கல்யாணம் பண்ணி குடுத்த வீடு வந்து அந்த வியாசார்பாடி. அந்த ஓகே. பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரொம்ப அந்த அங்க ஹிந்தி வேர்ட்ஸ் நெறைய இல்ல புழங்குற ஒரு இடம். பின்னி மில் இருந்தது. பின்னின்னு சொல்லிட்டு, அங்க முன்னால துணி சொல்லு. பனியனோட துணி, பனியன் மெட்டீரியல் முன்னால பின்னி மெட்டீரியல்னா ரொம்ப ஃபேமஸ். அதாவது ரொம்ப காலம் உழைக்கும்னு சொல்லுவாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் பின்னினா. அந்த ஃபேக்டரி இழுத்து மூடிட்டாங்க. அப்ப அது வியாசார்பாடியில தான் இருந்தது. அதுல தான் அங்கலாம் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. ம். அவங்களுக்கு அந்த இடத்துல இருக்கவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி சகஜமா இந்த மாரி வேர்ட்ஸ் எல்லாம் வரும்.
நிறைய. ஆனா இவங்க வந்து சுத்தமா பேசுறாரு. இவரு சுப்ரேன்றாரு, கியா பாத் ரேன்றாரு. ஆவோ ஆவோ பைட்டோன்றாரு. ரொம்ப இதெல்லாம் வந்து சுத்தமா ஹிந்தி பேசுறாங்க 2 ம். பேருமே. ஒரு கட்டத்துக்கு மேல இப்ப எனக்கு ஹிந்தி தெரியும். அதனால அவங்க பேசுறது எனக்கு புரியுது. ஆனா வந்து ஒரு ஹிந்தி தெரியாத ஒரு ஆள் பார்த்தாங்கன்னா, அவங்களுக்கு எவ்வளவு புரியும்? அதனால தான் நான் கேட்கிறேன். வட சென்னையில இருக்கவங்க எல்லாருக்கும் ஹிந்தி புரியுமோ என்னவோ அது எனக்கு தெரியல. ரொம்ப ஆனா நெறைய அதுவாவே வந்து கேஷுவலா அந்த இடத்துல புழங்குற வேர்ட்ஸ் இது. அப்படியா? அங்க சோ வந்து அதனால உருது வேர்ட்ஸ். ஆனா இது எப்படின்னா, அ எ கானா வினோத்துக்கு வந்து அவரு ஹிந்தில அவங்களா பேசிட்டு இருக்காங்க. இவரு பிரவீன் என்ன பண்றாரு, இவர்ட்ட ஹிந்தில பேசுறாரு. விக்ரம் கிட்ட இங்கிலீஷ்ல பேசுறாரு. ஆனா கோவம் வந்துருது அவருக்கு. ஆ அப்ப கானா வினோத் வந்துட்டு எதுக்கு இங்கிலீஷ்ல பேசுறீங்க அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப விக்ரம் வந்து நீங்க 2 பேரும் ஹிந்தில பேசுனீங்கல்ல. இப்ப நான் பிரவீன கேட்கிறேன். நீங்க வந்திருக்கிறது தமிழ் பிக் பாஸ்க்குள்ள. நீங்க வேணும்னா தமிழ்ல இது வேணும்னா இங்கிலீஷ்ல பேசிக்கிறீங்க. வேணும்னா ஹிந்தில பேசுங்க. திடீர் திடீர்னு கன்னட வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்றாரு. இங்க இருக்கிறவங்களுக்கு புரியணுமா இப்போ வேணாமா? அவருக்கு அவர் வந்து அவருக்கு தலைகால் புரியல. ஆ அவர் ஏதோ படத்துலலாம் கமிட் ஆயிட்டாரு. இவங்களுக்கெல்லாம் ஒண்ணு இத்துணூண்டு கிடைச்சாலே இப்படி ஆடுறீங்க. உங்கள மாரி உயர்ந்தவங்களலாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அவங்கலாம் உயர்ந்தவங்கலாம் எப்ப வந்து அவங்க டவுன் டு எர்த்தா இருக்காங்களோ, அவங்களுக்கு தான் மரியாதை இந்த இடத்துல. நம்ம எடுக்கும்போதே அந்த சொல்லுவாங்க தெரியுமா? ஆ இந்த அற்பனுக்கு வாழ்வு வந்தா அர்த்தராத்திரில கொடை பிடிப்பான். இவனுக்கு என்னப்பா இவனுக்கு திமிரு. இப்படிதான் அழிவான். இந்த மாரி சொல்ற மாரி வச்சுக்காதீங்க. உங்களுக்கு திடீர்னு ஒரு இல்ல சான்ஸ் கிடைச்சிருக்கு. சீரியஸா பிரவீனுக்கு வந்து நாங்கலாம் ரொம்ப ரொம்ப ரூட் பண்ணோம். நீங்க வரணும். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சான்ஸ் அது. ஆதிரி அது ஆதிரி உங்களெல்லாம் வந்ததுக்கு வின்னர் பதிலா ரேஞ்சுக்குலாம் நாங்க பேசிட்டோம். இப்ப நீங்க என்னன்னா, உள்ள வந்துட்டு உள்ள நான் இல்ல. வந்து உள்ள இல்ல என்டர் ஆகும்போதே அவரு வந்து என்னன்னு சொல்றாரு, வியானா வந்து ஹேட்ரட் வந்து ஸ்ப்ரெட் பண்றாங்கன்னு. நீங்க உள்ள வந்த உடனே வாட்டர்மெலன் கிட்ட ஆரம்பிச்சுக்கிட்டீங்க. இப்பயும் அவர எல்லாம் 2 பேரும் அவங்க மாத்து கட்டுல வந்துட்டு திருப்பி இப்ப திருப்பி நான் அவர் என்ன வாயே கேட்கிறேன், திறக்க கூடாதுன்றாங்க. அவரு ஏதோ தெரியுதோ தெரியாம ஏதோ ஒண்ணு சொல்றாருன்னு வச்சுக்கோங்க. அவர் விட்டு போங்களேன். அவருக்கு அவரு மேல இருக்கிற அக்யூசேஷன்ஸோ, இல்ல அவர வந்து நீங்க ரியல் லைஃப்ல அவர வந்து உங்களுக்கு புடிக்கல, இல்ல அவர் பேசுறதெல்லாம் புடிக்கல அப்டின்னா, வெளில வந்து வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த வீட்டுக்குள்ள இது அவருக்கு கிடைக்க பாக்குறது வேண்டியது நம்ம. கிடைச்சுச்சு. பாக்குறது நம்ம. நமக்கு எங்களால அத பார்க்க முடியல. அது ஒரு புல்லியிங் மாரி இருக்கு. நீங்க தேவையில்லாம அவருக்கு மைலேஜ் குடுக்குறீங்க. அவர் பாட்டுன்னு ஒளறிட்டு, அவர யாரும் கண்டுக்காம கூட போயிடுவாங்க. ஆனா இவங்கலாம் பேசுறதுல கேமரா அவர் மேலயே பேன் ஆயிருக்கு. அவரு இப்டி நடந்தாருன்னா, போனாருன்னா, அவரு வேற நான் ஆரி சீசன்ல ஆரி மாரி நீயும் விக்ரமும் இதெல்லாம் பேசும்போது நம்மளுக்கு கோவம் வருது. சபரி இஸ் சபரி ஈக்குவல் டூ ஆரியம். ஆ அர்ச்சனாலாம் பேசுனாங்க பாருங்க. அந்த மாரி நீங்கலாம் விக்ரம் நீங்க அர்ச்சனா தெரியுமாப்பா? அர்ச்சனால பயங்கரமா அவரே மாயா ஃப்ரெண்ட். அர்ச்சனாவ எனக்கு புகழ்ந்துகிட்டே அதுதான். இருக்காரு இல்ல இவரு. அர்ச்சனாவ தெரியுமான்னோனே, அவர் வழக்கம் போல அந்த ம். பிபி மோட்ல. ம். ஓ. ம். ஓ. அது வேற அவருக்கு மைண்ட்ல ஓடிட்டு இருக்கும். ஐயோ! நம்மள்ட்ட போய் அர்ச்சனாவ பெருமையா சொல்றாங்களே! மாயாவோட ஃப்ரெண்டா இருந்துகிட்டு இதெல்லாம் நான் கேட்கணுமா? அப்படின்னு வந்து அவர் உள்ள வந்து கொந்தளிச்சுன்னு இருப்பாரு. ஆனா வாய திறக்க முடியாதுல்ல? ஆமா தொறக்க முடியல. இவரு பாட்டுன்னு பேசிக்கிட்டே இருந்தாரு. இந்த இடத்துலலாம் கோவம் வருது அவர் மேல. ஆரியும், சபரியும் ஒண்ணாடா உங்களுக்கு அப்படின்ற மாரி அணில் கட்ட முண்டமேன்னு கோவம் வருது எனக்கு. நிஜமாவே. அவர் மேல இந்த கோவம் வந்த உடனே இவங்க இவர் எல்லாரும் பண்ணதெல்லாம் கரெக்ட் தான். அப்படின்ற மாரி இருக்குது. இல்ல இவங்க எல்லாரும் இது ஓவர் ஆக்கி இப்ப கானா வினோத்தோ, பிரவீனோ வந்து அவருக்கு ஓவரா வந்து அவருக்கு அட்டென்ஷன் குடுத்து, ஓவரா அவர வந்து கிண்டல் பண்ணி, அவர் மேல சிம்பத்தி கொண்டு வந்துடுறீங்க. இது எவ்வளவு தப்பு. அவர் வந்து அவர் வாயாலே கெடுவாரு. அவர் அவ்வளோ வார்த்தை பேசுற ஆளு. கம்முனு விட்டுட்டீங்கனாலே அந்த ஆளு தானா அசிங்கப்பட்டு தானா போறாரு. ஆனா நீங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணிடுறீங்க? அவருக்கு மைலேஜ் குடுக்குறீங்க. பாவம். ஓவரா இப்ப நீங்க ஐயோ பாவம் அவர ஏன் இப்படி பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி. கானா வினோத்துக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்ல இருந்து இவரு வந்து இல்ல முன்னாடிலாம் இல்ல இவரு முன்னாடிலாம் ட்ரூ திவ்யா காலர்ல வந்து ஒரு கண்டஸ்டன்ட்ன்னு இருக்கும்போது அவர கண்டுக்கவே மாட்டாங்க. அவர் எதனா பேசினாருன்னா திட்டுவாங்க. ஆமா. இப்ப என்னன்னா சரி இருக்க போறது அவங்க 1 வீக். சரி நம்ம ஜாலியா போனோம்னா அவர் வந்து நீ எனக்கு கூட தர்பூசணிக்கு பண்ணுங்கன்றாரு. என் கூட வந்து அவங்களும் போனா போதுன்னு ஏதோ ஒண்ணு பண்ணின்னு ரீல்ஸ் இருக்காங்க. பண்ணுங்கன்றாரு. எல்லாத்துக்கும் வண்டியில போய் உட்கார்ந்துட்டு இவர் பண்ண வண்டியில ஒரு பாட்டு பாடுறாரு. சரி என்ஜாய் பண்ணிக்கோ போ. ஏதோ பண்ணிட்டு போங்கன்ற மாரி இருக்கு. இதுல அப்படின்றாரு. இன்னொன்னு என்ன ஹைலைட்னா, இவர் பேசுறது ஆல்ரெடி நம்மளுக்கு கடுப்பா இருக்கு. வாட்டர்மெலன்ல இருந்து நெறைய வந்து மீம் மெட்டீரியல். அங்க வந்து நம்மளுக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்கப்பா. 11க்கு பண்றாங்க, 12க்கு பண்றாங்க, 13க்கு பண்றாங்க, 14க்கு பண்றாங்க பண்ணிக்கிட்டே இருக்காங்கப்பா. நீ ட்ரூ கலர்ல போட்டனா விஜய் டிவி, சன் டிவி, முடிஞ்சா என்ன கண்டுபிடி. இப்படிலாம் பேர் இருக்காங்கப்பா. நம்மளுக்கு கண்டுபிடிக்க முடியலப்பா. அதெல்லாம் உட்கார்ந்து பேசும்போது நம்மளுக்கு அவர வந்துட்டு ஓகேடா. கிடைச்சாரு ஒருத்தர் அடிக்கிறதுக்குன்னு இருந்தா, கானா வினோத்தோ இல்ல பிரவீனோங்க வந்துட்டு மூஞ்சிக்கு இப்படி அதுவும் பிரவீன் அவ்ளோ பீப் வேர்ட்ஸ் வருது. ஆமாமா. இத யாருமே நோட்டீஸ் பண்ணி சொன்ன மாரியே தெரியல. அவ்ளோ பீப் வேர்ட்ஸ் யூஸ் பண்றாரு. இவர் லாஸ்டா இருக்காரு வந்து பாரு இவன வச்சு அப்படின்றாரு. அப்புறமா இல்ல ஏதோ இவரு வந்து ஏற்றட பரப்ப வந்தவங்கன்னு சொல்லிட்டு வியானாவ சொல்றாரு. ஆ இவருக்கு வாய தொறந்தாலே கடுப்பே வினோத் மேலயும் இது மேலயும் வாட்டர் மெலன் மேலயும். வினோத பார்த்தா வந்துட்டு நீ ஒண்ணு பண்ற பாத்தியா நீ என்ன மாதிரி ஆளு தெரியுமா அப்படின்னு ஒரு மாதிரி பயா அண்ணன் வந்து நல்லாவே இல்ல. இவங்க 2 பேரும் டாக்ஸிசிட்டியே இப்பதான் வெளில இருக்கு. இப்ப டாக்ஸிசிட்டியே இல்லாம இந்த ஷோ போகுதுன்னு சொல்லி பாக்கும்போது வந்துட்டாங்க. மொத்தத்தையும் எடுத்துக்கணும் வந்துட்டாங்க. நம்ம யாரெல்லாம் எதிர்பார்க்கலையோ அவங்களாம் டீசென்ட்டா பிஹேவ் பண்றாங்க. நம்ம யாரெல்லாம் வந்து ஓரளவு இதெல்லாம் நல்லா நினைச்சா இருக்காங்க. ஒவ்வொருத்தரையும் எக்ஸ்போஸ் பண்ணலாம். பண்ணணும்னு நீங்க வந்தீங்கன்னா,
ஆனா நீங்க அதெல்லாம் பண்ணல. இவங்களே எக்ஸ்போஸ் ஆகுறாரு. ஆ. இப்போ பிரவீன் வந்து இருக்க சாண்ட்ராவ கொஞ்சம் வந்து பேரையும் கெடுத்துன்னு போறாரு. சாண்ட்ராவுக்கு வியானா கரெக்டான கேள்விகள் கேட்டாங்க. யூஸ் பண்ண வேர்ட்ஸ் தப்பு. விக்ரமையும் கரெக்டான கேள்விகள் கேட்டாங்க. அகைன் யூஸ் பண்ண வேர்ட்ஸ் தப்பு. பட் கேள்விகள் அட்லீஸ்ட் இவங்க கேக்குறாங்கல்ல. எங்கேயாவது ஒரு இடத்துல லாக் போடுறாங்கல்ல. எனக்கு தெரிஞ்சு இவங்க ரம்யா, அப்சரா, சிஜா அவங்கள கூட சொன்னாங்க. யார் இடத்துல நம்ம இருந்திருக்கணும் அப்படின்றப்போலாம் அவங்க சாண்ட்ராவுக்கு அப்படிலாம் பேசுறாங்க. நல்லா இருக்கு. ஆக்சுவலா நீங்க எல்லாரும் அது மாதிரி நீங்க வாய்ஸ் அவுட் பண்ணணும். உங்களுக்கு நான் இருந்திருக்க வேண்டிய பிளேஸ். நாங்க அப்படிதான் நினைக்கிறோம் இவங்க எல்லாம். இவங்க ஆனா இன்னும் இல்ல என்ன அமிச்சது கரெக்ட் தான். நான் வெளில போறது நல்லதானே. இவர் வீட்டுக்குள்ள இருந்தாரு இன்னும் என்னென்ன பண்ணி. இன்னொன்னு கானா வினோத் இத பேசுறாருன்னு சொல்லி திவ்யா வந்து பேசுறாங்க இவங்க கிட்ட. அடா நான் கேக்குறேன் திவ்யா, இதுவே சரியான ஒரு வன்ம குடவுன் இருக்கிற ஒரு கும்பல். இவங்க கிட்ட நீங்க போய் பேசுனீங்கன்னா அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க? இவங்க கிட்ட நல்லா சபரியான ஒரு வார்த்தை சொல்லிட்டு மூஞ்சி ஒண்ணு வச்சுக்கிட்டா இருப்பாரு. இவங்களே இப்படிதான். அவருக்கு பைல் சொன்ன மாதிரி இருப்பாரு எப்ப பார்த்தாலும். இல்ல நான் கேக்குறேன் சபரி, நீங்க இவ்வளவு நாளா உடனே வந்து விக்ரம் ஆமா ஃபேக்ட் சிக்குனா சக்கு சக்குனா இல்ல சக்கு. சபரி இவ்வளவு நாளா எனக்கு சீரியஸா இவரோட இந்த ரூபங்கள்லாம் வந்து கனி இருந்ததால தான் தெரியல. உண்மையிலேயே கனி வந்து இவங்க எல்லாரோட இது நம்ம நினைச்சிட்டு அவங்க எடுத்து போயிட்டாங்க. இப்ப நம்ம நினைச்சிட்டு இருந்தோம் கனி வந்து இவங்களோட எல்லாரோட பொட்டன்ஷியலையும் அவங்க எடுத்துக்கிட்டாங்க. இவங்க வந்து இவங்கள யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. இல்ல இவங்க எல்லாரையும் காப்பாத்தி வச்சதே கனி தான் சொல்லிட்டாங்களே. அவர் வந்து வாயாலே சொல்லிட்டாரு விக்ரம். கனி வந்து எங்க எல்லாருக்கும் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அட்வைஸ் பண்ணுவாங்க. இப்படி பண்ண கூடாது. நீங்க எல்லாருமே கண்டென்ட் பிளாக்கர்னு சபரியை சொல்லுவாங்க. எந்த கண்டென்ட் வந்தாலும் நல்லா வந்து பிரிச்சு விட்டு அந்த கண்டென்ட் வர விடாம பண்ணிடுவாங்கன்ட்டு. நிஜமாவே கனி தான் கண்டென்ட் பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. சபரி வந்து விஷயம் வெளியில மனதளவுல ரொம்ப நல்லவரு, ரொம்ப வல்லவரு. இப்ப கூட வந்து அவர் ரொம்ப நல்லவரு, ரொம்ப ஓகே ஒரு மனுஷனா லைக் மனுஷன் இந்த சென்ஸ் இந்த வெளி உலகத்துல ஒரு இந்த சொசைட்டில ஒரு சிட்டிசனா ரொம்ப நல்லவரு. ஓகே அக்செப்டட். ஆனா உள்ள அவர் பண்றது எதுவுமே நல்ல ஒரு மாதிரி தெரியல. இது வந்து கூடா நட்பு கேடாய முடியும்ன்ற மாதிரி சாண்ட்ரா கூட எல்லாம் நீங்க ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி இந்த புத்தி தான் வெளில வரும். உங்களுக்கு எல்லாருக்கும் என்ன தெரியுமா? விஜேஎஸ் அப்படியே ப்ளீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா. இவங்க யாரு இவங்க எல்லாம் நல்லவங்களோ வல்லவங்களோ எல்லாம் கிடையாது. அரோரா மாதிரி ஒரு பயங்கர ஆப்பர்ச்சுனிட்டிஸ் யாருமே இருக்க மாட்டாங்க. எந்தெந்த டைம்ல யார வச்சு மேல வரணும்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்ப அவங்க சாண்ட்ராக்கு அப்படி அதாவது சாண்ட்ராவை சொல்றாங்க விக்ரமும் இவங்களும். இவங்க வந்து கானா வினோத் வேஸ்ட். உண்மையிலேயே சாண்ட்ரா தான் டைட்டில் வின்னருக்கு சான்சஸ். அது தெரியுமா உனக்கு? இதனாலதான் இவங்க எல்லாம் வந்து கேள்வி கேட்கணும்னு எனக்கு தோணுது. இந்த இப்ப நான் என்ன கேக்குறேன், கானா வினோத் ஆமா உண்மையா சொல்றேன். அவங்க கஷ்டத்துக்கு அவங்க தான் திவ்யாவை வந்து நீங்க எக்ஸ்போஸ் பண்ணணும்னா பண்ணக்கூடிய ஒரே விஷயம் அந்த பிஆர் தான். அதை தவிர்த்து நீங்க அவங்க கிட்ட எக்ஸ்போஸ் பண்றதுக்கு வேற எதுவுமே இல்ல. இவங்க எல்லாரோட கேம் ஒழுங்கா நல்லா ஆடுறாங்க. இப்ப கூட இந்த மணி கேம்ல கூட விக்ரம் பெரிய கேமர், சபரி பெரிய கேமர், அரோரா பெரிய கேமர், சாண்ட்ரா பெரிய கேமர், கானா வினோத்தும் திவ்யாவும் எடுத்த அளவுக்கு அதுல அமௌண்ட் இவங்க யாருமே எடுக்க முடியல. எந்த கேம்ஸா இருந்தாலும் ஆமா அரோராக்கு அவங்களுக்கு பிடிச்சி அவங்களுக்கு செட் ஆகுது. நான் நேத்து சொன்னதா கரெக்ட். அவங்க ஒரு வாட்டி 30,000 ஒரு வாட்டி 10,000 எடுத்திருக்காங்க. அதேதான் திவ்யாவும் 10,000 30,000 அவங்க எடுக்கலன்னு சொல்லல. சாண்ட்ரா ஒரு வாட்டி 10,000 எடுத்திருக்காங்க. சாண்ட்ரா எடுத்த மாதிரி நான் கவனிக்கல. இல்ல எடுத்தாங்க. சோ இந்த இப்ப கூட இந்த ஒரு கேம் போயிட்டு உருண்டு காசெல்லாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையும் வந்து பண்ணும்போது இதுலயும் அகைன் நான் தான் சொல்றேன், இவங்க பண்ற அளவுக்கு அதாவது யாரு டாப் 2 எல்லாரும் வந்து இப்ப பேசிட்டு இருக்காங்களோ அவங்க பண்ற அளவுக்கு இவங்களால ஒரு துளி கூட பண்ண முடியல. இப்ப சபரியும் இவரும் சேர்ந்து கிட்டத்தட்ட 70,000 எடுத்திருக்காங்க. பார்த்தேன். என்ன இது இந்த சாண்ட்ராக்கு காசு வேணும்னா நீங்களே இப்ப சம 25 லட்சம் அப்படின்னு குடுத்துட்டு போயிருக்கலாமே. ஆமா. என்னத்துக்கு இது மாதிரி தேவையில்லாம உருள்றது பரல்றது இது என்னது? இது என்ன டாஸ்க்? ஒரு கன்றாவே புரியல. நான் இன்னொன்னு சொல்லணும், இந்த ஃபுல் இதுல வந்து எனக்கு வந்து எக்ஸ்போஸ் ஆகணும்னு நினைச்ச அந்த 4 பேரை எக்ஸ்போஸ் பண்றதுக்கு அரோராவையும் சபரியையும் யாரும் வந்து தொடரதே இல்ல. ஆனா அட்லீஸ்ட் சாண்ட்ரா அண்ட் விக்ரம் வந்து இங்க எக்ஸ்போஸ் ஆகணும். எனக்கு அட்லீஸ்ட் ஏன்னா நாங்க இதை பேசிட்டு இருக்கோம், ரொம்ப நாளா பேசிட்டு இருக்கிறோம். ஆனா நம்மள எல்லாரும் வந்து கேனான்ற மாதிரி போயிட்டாங்க. இப்ப கூட விக்ரமும் சாண்ட்ராவும் தான் லாஸ்ட்ல இருக்காங்க. பட் எனக்கு இங்க வந்து அரோராவும் எக்ஸ்போஸ் பண்ணப்படணும். ஏன்னா ஒரு கட்டத்துக்கு மேலதான் அவங்க கேம் அவங்க ஃபைனலிஸ்ட் ஆச்சு. இருந்துட்டு போதுமா? யாருமே இங்க வின்னர் ஆக போறது. இப்போ கானா வினோத் நீங்க எக்ஸ்போஸ் பண்ணனும்னா அவர் பேசுற வார்த்தைகள் அண்ட் அகைன் அவரோட பிஆர். திவ்யாவை பண்ணா அவங்களோட பிஆர். மத்தவங்களதெல்லாம் வெறும் பிஆர் அது மட்டும் இல்ல. சபரி இத்தனை நாள்ல அவர் வந்து கண்ணுல அடிச்சதுக்கு அப்புறமா இவங்களோட கண்ணுல அடிச்சதுக்கு அப்புறமா அவர் சுத்தமா ஆஃப் ஆயிட்டாரு. அதோட ஒரு சுவிட்ச் போட்டு ஆன் ஆன மாதிரி டிடிஎஃப்ல தான் ஆன் ஆனாரு. அதுக்கு முன்னாடி மட்டும் அவர் என்ன ஃபீச்சர்? அதுக்கு முன்னாடி ஏதோ போர்டு பிரசிடென்ட்டா இருந்தாரு. இல்லமா ஏதோ ஒன்னு பேசினாரு, ஏதோ ஒரு கேம்ல கூட ஏதோ ஒரு முனைப்பு காமிச்சாரு. வேணும்னே சேனல் அவங்கள தூக்கிட்டு அதுதான் நான் சொல்றேன். அந்த ஒரு கட்டத்துக்கு அப்புறமா அவர் சுவிட்ச் ஆஃப் ஆகி திருப்பி டிடிஎஃப்ல தான் சுவிட்ச் ஆன் ஆனாரு. அதனால இவங்களா சொல்லிட்டாங்க அவர் வந்து குணா கேரக்டரோ பயங்கரமா பண்ணாரு. அவர் எதுலயுமே எந்த கேரக்டருமே பண்ணல. அவர் நல்ல ஹியூமன் பீயிங்கா இருந்தாரு. யாருக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் போய் நிக்கிறது, யாருன்னா அழுதாங்கன்னா அவங்களுக்கு தோல் கொடுக்கறது, யாருன்னா கத்துனாங்கன்னா. ஏன்னா அவர் கெமிக்கு பண்ணதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு.
எஃப்ஜேக்கும் கெமிக்கும் சண்டை வந்துச்சுன்னா கெமியை போய் அடக்குவாரு. ஏன்னா எஃப்ஜே இவரால அடக்க முடியாதுன்றதுக்காக. அப்படிதான் அவருக்கு தேவை யாரோ அதை பார்த்துப்பாரு. சோ அந்த மாதிரி இவர் நிறைய பண்ணிருக்காரு. அவரோட மனிதாபிமானம் கூட அவருக்கு தேவைப்பட்டவங்களுக்கு தான் நிறைய யூஸ் ஆயிருக்கு. ஏன்னா பார்வதியை அடிக்கும் போது உங்களுக்கு அந்த மனிதாபிமானம் தெரியலையே. அப்பயும் விக்ரமுக்கும் அந்த மனிதாபிமானம் எனக்கு ஏன் விக்ரம் ரொம்ப ஹிட் ஆகுதுன்னா கனிக்கு அடிபடுறது கூட கவலைப்படல அவரு. எனக்கு ஏன் விக்ரம் ரொம்ப ஹிட் ஆகுதுன்னா இந்த மனிதாபிமானத்துல கொஞ்சம் கூட அவர் காமிச்சது கிடையாது. ஆனா நீங்க எல்லாருமே அவர் எப்படி வந்து அவரை பொட்ரே பண்றாங்கன்னா அவர் ரொம்ப நல்லவர். அதனாலதான் இந்த நல்லவருன்னு பேர். நீங்க வந்து ஒரு நார்மலான ஹியூமன் பீங்கா எடுத்துட்டு போயிடுங்களேன். ரொம்ப நல்லவர், ரொம்ப இன்டெலிஜென்ட், ரொம்ப இந்த ரொம்ப ரொம்ப இதெல்லாம் தேவையே இல்ல. பாசக்கார மனுஷன். இதுக்காக ஒரு உயிரியே கொடுப்பாரு. இதுதான் பிரச்சனை. அதனாலதான் இவங்க எல்லாம் எக்ஸ்போஸ் ஆகணும். அதுவும் சாண்ட்ராவும் அகைன் ரொம்ப நல்லவங்கன்னு ஒரு பேரை வந்து பண்ணி ரொம்ப பாவம். அவர் பிரஜன் வெளியில இருந்து சொல்லிட்டு இருக்காரு அவங்க ரொம்ப பாவம் ரொம்ப பாவம். இந்த ரொம்ப ரொம்பன்ற வரும்போது தான் எல்லா பிரச்சனையுமே வருது. அதனால டெஃபமேஷன் கேஸ் போட்டுருவேன். எதுக்கு என்னத்துக்கு இது பண்றீங்க ஒரு சேனல்? இப்ப நீங்க சுபிக்ஷாவை ஸ்கூபி டூன்னு சொன்னதுக்கும் டிவர்மிங் டேப்லெட்ஸ் கொடுக்கணும் நாயின்னு சொன்னதுக்கு உங்க மேல அவங்களும் தானே டெஃபமேஷன் கேஸ் போடலாம். வெளியில வரும்போது அவங்களும் தான் போடுவாங்க. நீ உங்க வைஃப் திவ்யா மேல இன்னைக்கு உங்களுக்கு வைஃபுக்காக நின்னு பேசின திவ்யா மேல அவ்வளோ பெரிய அக்யூசேஷன், அவ்வளோ பெரிய அஃபேர் அக்யூசேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால இவங்க எல்லாம் வந்து என்ன பேசுறாங்க அப்படின்றத தனியா வேற ஒரு வீடியோவா வந்து பார்க்கலாம். ஆக்சுவலா எனக்கு வந்து இந்த வாட்டி வந்ததுல பிரவீன் காந்தி ரொம்ப பிடிச்சது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சீரியஸா. பயங்கர டீசென்ட்டா. ஏன்னா அவரை நான் முதல்லயே நான் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். எல்லாருமே வந்துட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது அவங்க வேற மாதிரி பிஹேவ் பண்றாங்க. நான் அமித்தை ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஒருவேளை பார்வதி இந்த மாதிரி வெளியில போயிட்டு வந்தா நம்மளுக்கு பிடிச்சிருக்குமோ என்னவோ. சான்ஸ் இல்ல. அவங்க குணம் அதேதான். இது வந்து மாத்தவே முடியாது. பிரவீன் காந்தின்றவர் இப்படிதான் இருப்பாரு. எனக்கு அவரை நல்லா தெரியும். நிறைய விஷயங்கள் அவர் நம்ம பார்த்துருக்கனால நல்லா தெரியும். ஆனா அவர் வந்து அங்க வந்துட்டு அவர் ஒரு கண்டஸ்டண்டா இருக்கும்போது அவரால் அங்க இந்த டாலரேட் பண்ண முடியல. அந்த இடத்துல வந்துட்டு இவங்க லேட்டா எழுந்துக்கிறது இதெல்லாம் இது ஒரு ஏஜ்டு பீப்புளுக்கும் இந்த மாதிரி 2K கிட்ஸ்க்கும் உள்ள டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் நிறைய உண்டு. பட் பார்க்கலாம் இவரு நல்லா பண்றாரு. ஆக்சுவலி இந்த வீடியோல வந்து மியூசிக்கா வாசிக்கிறாரு. ஆமா அவரும் கமருதீனோட டிராயிங் அப்ரிஷியேட் பண்றாரு. ரொம்ப ஜாலியா இருக்காரு. அத சொன்னாரு அவரு. அது ஆனா அதுக்கு ஒரு கட்ஸ் வேணும். ஆமா இந்த மாதிரி பாருங்க இந்த பையனுக்கு இவ்வளவு டேலண்ட் இருக்கு இதெல்லாம் வெளியில போனா அப்ரிஷியேட் பண்ணணும். பட் நீங்க நடந்து கொள்ள வேண்டிய நடந்த முறை தப்புன்றதையும் சொல்லிட்டாரு அவரு. அதையும் வந்து ஒரு ஒரு டொக்கு மாதிரி ஒண்ணு வச்சுட்டாரு. இது சரியில்லை இந்த ஆட்டிடியூட் இருக்கக்கூடாது. பட் மற்றபடி உன்னோட டேலண்ட்லாம் வேற லெவல். நாங்க கூட அதை அப்ரிஷியேட் பண்ணியிருக்கோம். அவர் பாடுறதுல செம்ம டேலண்ட், டிராயிங்ல செம்ம டேலண்ட். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டாஸ்க்லாம் கூட பாத்தீங்கன்னா பசில்லாம் அவ்வளவு சீக்கிரம் முடிச்சிட்டாரு. சோ ப்ராப்ளம் சால்விங் அவர்கிட்ட எல்லாமே இருக்கு. அவர்கிட்ட என்ன பிளாக் ஆச்சுன்றது தெரியல. கோபம் அவர் ஈஸியா வந்து ட்ரிகர் பண்ணிட முடியும். அவர் வந்து ட்ரிகர் ஆயிட்டாருன்னா என்ன கத்துறாங்க ஒரு இது போட்டாங்க. அதிகமா கோவப்படுற அதிகமா ஆசைப்படுற பொண்ணு, அதிகமா கோவப்படுற பையனும் வந்து பெரிய ஆம்பளையும் வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்கல்ல. அது 2 பேருக்குமே கரெக்டா இருந்துச்சு. அவங்க ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் வச்சாங்க. பட் அந்த அளவுக்கு அவங்களுக்கு பொட்டன்ஷியலும் இருந்தது. நான் இப்பவும் சொல்றேன் பார்வதி ஒரு நல்ல பிளேயர் தான். ஆனா வந்து அவங்க கிட்ட இருக்கிற அந்த வார்த்தைகள் இவ்வளவு கேவலமா உபயோகப்படுத்து. இப்ப கூட அவர் அழுதாரு திவாகர். என் தங்கச்சி இருந்திருந்தா இந்த உருண்டு அழகா எடுத்துருப்பா இந்த பணத்தெல்லாம். அவளா இந்த மாதிரி டாஸ்க் எல்லாம் பண்றதுக்கு ஆசையா இருப்பா. அவளை நான் மிஸ் பண்றேன் ரொம்ப அப்படின்னாரு. உண்மைதான். எல்லாத்தையும் செய்யக்கூடிய அவங்களுக்கு எல்லாத்தையும் ஒரு எல்லாத்தையும் செக் வைக்கிற மாதிரி அவங்க வாயை வந்து விட்டாங்க. எல்லாத்தையும் உனக்கு தானே நீ தானே எடுத்துட்டு போற, நீ தானே எடுத்துட்டு இந்த வீட்டை விட்டு ஓட போறன்னு ஒவ்வொருத்தரையும் கேட்டிருப்பாங்க. அதையே செய்வாங்க. அந்த டாஸ்க் எல்லாம் பண்ணிட்டு ஐயோ இவ்வளவு பணம் வந்துச்சா எப்ப கிளம்புற நீ என்ன யாரோ கிளம்பலியா டாக்ஸிசிட்டி ஓவர் வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணிட்டு போயிருப்பாங்க. சரி ஓகே இப்போ வந்து இதுதான் வந்து நடந்துட்டு இருக்கு. இவங்க எல்லாம் உள்ள என்டர் ஆகி என்ன பேசுறாங்கன்றது தனியா ஒரு வீடியோவா நாங்க போடுறோம். சோ உங்களை நாங்க அடுத்த வீடியோல சந்திக்கிறோம். பாய்.